Hello students, இன்னைக்கு மறுபடியும் chapter 6ல இன்னொரு sum பார்க்கலாமா? இது worked example. ரொம்ப சிம்பிளான sum. 2 marks அது 1 markல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Sum பார் identify A, B, C and D from the following nuclear reactions. மூணு ரியாக்ஷன்ஸ்க்குமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு எலிமெண்ட்டு கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் ஒரு நம்பரும் லெஃப்ட் சைடு கீழே ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கிறது அட்டாமிக் மாஸு, கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார் அலுமினியம் 1327 ப்ளஸ் A gives phosphorus 3015 ப்ளஸ் B. அதேமாதிரி அடுத்ததில் மெக்னீஷியம் 2412 ப்ளஸ் B gives sodium 2411 ப்ளஸ் C. நெக்ஸ்ட் யுரேனியம் 23892 ப்ளஸ் B gives நெப்டியூனியம் 23993 ப்ளஸ் D. இப்போ இதில் சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏபி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அலுமினியமையும் பாஸ்பரஸையும் கம்பேர் பண்ணு. மாஸ் நம்பரில் அட்டாமிக் மாஸ் மேலே எவ்வளோ கொடுத்துருக்கான் 27, இங்கே பாஸ்பரஸில் 30 கொடுத்துருக்கான். உனக்கு கண்டிப்பாக இதில் என்ன இருக்கணும்னா, மேபி ஆல்ஃபா பார்ட்டிகலாக இருக்கலாம், இல்லை பீட்டா பார்ட்டிகலாக இருக்கலாம், இல்லை நியூட்ரானாக இருக்கலாம், இல்லை ஹைட்ரஜனாக இருக்கலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட் ஒன்றில் பாரு, இப்போ மேலே 27 30 இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ 3. அடுத்தது இங்கே 13 15 கீழே வந்து 2 இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு ஐசோடோப் வந்து நீ ஒரு ரேடியோஆக்டிவிட்டிக்கு போகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் பாம்பர்ட் ஆகிறது ரியாக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹீலியம் இருக்கலாம். அடுத்தது வந்து அதனுடைய ஹீலியம்லேருந்து வரக்கூடிய டாட்டருக்கு மேபி ஒரு இன்னொரு நியூட்ரான் வந்து அதை பாம்பர்ட் பண்ணலாம். அப்போது ஹீலியம் பாம்பர்ட் பண்ணுறப்போ உனக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு கண்டிப்பாக ஒரு நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் படி வச்சுட்டு அப்படின்னா அலுமினியம் 2713ல் இப்போ நமக்கு அட்டாமிக் மாஸில் 3 டிஃப்ரென்ஸும் அட்டாமிக் நம்பரில் 2 டிஃப்ரென்ஸும் வந்தது. அப்போ அட்டாமிக் நம்பர் 2 அப்படிங்கிறப்போ உனக்கு எங்கே போகலான்னா ஹீலியம் போகலாம். ஹீலியம் வரப்போ 24. நாங்கள் 3 தானே இருக்குது அப்படின்னா இன்னும் ஒன்று எங்கே போயிருக்கும் அப்படின்னா உனக்கு அது நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதை ஆட் பண்ணினா தெரியும், மேலே இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணி இப்போ 27 + 4 ரியாக்டன்ட் சைடு 31. இதேமாதிரி ப்ராடக்ட் சைடு வரப்போ என்ன வருது 30 + 1 31. உனக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்கிறதுல அட்டாமிக் நம்பரில் சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறதுல 13 + 2 15 பாஸ்பரஸ்க்கு 15 வந்துருச்சு. அப்போது அங்கே என்ன கிடையாது, 15 15 ஈக்குவலஸ் ஆகிடுச்சு, அதனால் 0. ஸோ பி வந்து நியூட்ரான், ஏ வந்து என்னது ஹீலியம் 24. இப்போ நம்ம பி நியூட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி நியூட்ரான் பண்ணியாச்சு. இப்போ உனக்கு மறுபடியும் இப்போ இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நீ மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் ரிலேட் பண்ணிப்பார். நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் 2411 கொடுத்துருக்காங்க. இப்போ 24 + 1 25. அப்போ அந்த நியூட்ரானில் இருக்கக்கூடிய 1 வந்து இன்னும் சோடியமில் இருக்கக்கூடிய மாஸ் நம்பரில் ஆட் ஆகலை. ஸோ அந்த 1 அப்படியே இருக்குது. கீழே மெக்னீஷியமில் இருக்கிற 12 + 0 12, ஆனால் சோடியமில் 11 தான் இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது 1. ஸோ அந்த 1 வந்து என்ன ஆகுது, ஹைட்ரஜன் ஆட்டம் ஆகுது. ஸோ H11. அடுத்தது யுரேனியம் 238, இங்கேயும் பி நியூட்ரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போது இங்கே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் 239. அப்போ நெப்டியூனியம் 239 அங்கே வந்தாச்சு. அட்டாமிக் நம்பரில் 92 + 0 92, ஆனால் இங்கே 93 இருக்குது. அப்போ 1 ஆட் ஆகிருக்கு. 1 ஆட் ஆகிருக்குன்னா என்னது, ஒரு பீட்டா ஒரு எலக்ட்ரான் வந்து உனக்கு அதிலேருந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா +E0 - 1 இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சிம்பிளான சம் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடு. இல்லாட்டில் அட்லீஸ்ட் மகப்பாது பண்ணிக்கோ. ஏன்னா இந்த சம் வந்து இன்னும் எங்கேயுமே கேட்காத ஒரு சம். இதுவும் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட்.